ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடக்கூடிய தர்பூசணி தோலை வச்சு ஒரு சூப்பரான எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய டூட்டி ஃப்ரூட்டி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி ஒரு பாதி தர்பூசணியோட தோலை மேல் தோலையும் கீழ்த்தோலையும் நீக்கிட்டு அதோட சதப்பகுதியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 500 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி ஓரளவுக்கு சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சூடாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணி தோலை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா இது ஓரளவுக்கு வெந்திருக்கு, ரொம்ப வெந்திட வேண்டாம். இப்போ இதை இந்த சுடு தண்ணியிலேருந்து தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை நம்ம சேர்த்துக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒருவேளை சர்க்கரையை விட தண்ணி நீங்கள் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். அதனால் நீங்கள் 1 கப் சர்க்கரை சேர்த்திங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு 1/4 கப் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்க தர்பூசணி தோலை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை தண்ணி 90% நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 90% வரைக்கும் தண்ணி நல்லா வற்றிடுச்சு. கடைசியாக இதோட கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு எசன்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் தூள் கூட விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 பவுலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான ஃபுட் கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம். விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம். அதுவும் குட்டீஸ்க்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் உங்கள்கிட்ட என்ன ஃபுட் கலர் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் நைட் செஞ்சு வச்சுருக்கேன். இது காலையில் வரைக்கும் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே விட்டுடுறேன். இதை நீங்கள் வெயிலெல்லாம் காய வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஆகிடுச்சு. இந்த ஃபுட் கலர் எசன்ஸ்லாம் நல்லாவே ஊறி இருக்குது. இப்போ இதை நம்ம ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டியை பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருமே பப்பாளி காயில் தான் பண்ணுவாங்க. எல்லா சீசன்லேயுமே நமக்கு எல்லா டைமுமே பப்பாளி காய் கிடைக்கும்ன்ட்டு சொல்ல முடியாது. இந்த சம்மரில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே தர்பூசணி பழம் வாங்கி சாப்பிடுவோம். அந்த தர்பூசணி பழத்தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி சூப்பராக கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். குட்டீஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. இல்லாட்டி ஐஸ்கிரீம், பாயசம், கேக் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.